அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் 100 தொடரில் இன்று ஆர்வமுடன் மன்றாடுங்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் ஜபிக்கின்ற பொழுது, இறை வேண்டல் செய்கின்ற பொழுது நம்மிடம் இருக்க வேண்டிய உணர்வு மனநிலைகளில் ஒன்று ஆர்வம். ஆர்வத்தோடு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஆர்வத்தோடு நாம் ஜபிக்க வேண்டும். சில வீடுகளில் குடும்ப ஜபம் ஜபிக்க தாயோ தந்தையோ அழைக்கின்ற பொழுது பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, போங்கம்மா, எனக்கு ஆர்வம் இல்லை, எனக்கு களைப்பாக இருக்கிறது, எனக்கு சோர்வாக இருக்கிறது, நீங்கள் ஜபம் சொல்லுங்கள். ஆகவே ஆர்வம் இல்லை, ஆர்வத்தோடு மன்றாட வேண்டும். திருப்பாடல் 122:1 சொல்கிறது, ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது மகிழ்ந்தேன். ஆகவே ஜபிக்க வாங்க, நாம் குடும்பமாக ஜெயிப்போம், நாம் கோவிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்ட பொழுது ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். ஆர்வத்தோடு நாம் மன்றாட வேண்டும். ஆர்வத்தோடு நாம் மன்றாடினால் இறைவன் அதற்கு ஆர்வத்தோடு செவிமடுக்கிறார், ஆர்வத்தோடு அதை நிறைவேற்றுகிறார். பவுலடியார் ஒரு செய்தி சொல்கிறாரு, 1 தெசலோனிக்கர் 3:10. அதை நாம் வாசிக்கிறோம். நாங்கள் உங்கள் முகத்தை காணவும் உங்கள் நம்பிக்கையில் குறைவாக உள்ளவற்றை நிறைவாக்கவும் அல்லும் பகலும் மிகுந்த ஆர்வமுடன் மன்றாடுகிறோம். ஆகவே இறைவேண்டல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த பவுலடியாருடைய இந்த வார்த்தை ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. அல்லும் பகலும் மன்றாடுகிறோம், ஆர்வமோடு மன்றாடுகிறோம். அது மிகவும் அவசியம். ஆகவே சில நேரங்களில் நாம் அல்லும் பகலும் மன்றாடலாம், ஆனால் ஆர்வமின்றி மன்றாடினால் அதனால் என்ன பயன்? ஆகவே ஆர்வமுடன் மன்றாட வேண்டும். பவுலடியார் எப்பொழுது ஜபித்தாலும் ஆர்வத்தோடு ஜபித்தார், மகிழ்ச்சியோடு ஜபித்தார். எனவே தான் அவர் கூறினார், எல்லா வேளையிலும் எல்லா சூழலிலும் இறைவேண்டல் செய்யுங்கள், நன்றி கூறுங்கள். எனவே இறைவேண்டலுக்கு அடிப்படையான ஒரு தேவை ஆர்வம். ஆர்வம் நிறைந்த உள்ளத்தோடு, ஆர்வம் நிறைந்த மனநிலையோடு நாம் ஜபிக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும். பல நேரங்களில் நமக்கு அந்த ஆர்வம் இல்லாமல் போய்விடுகிறது. எனவே சலிப்பாக சோர்வாக இருக்கிறது. எப்போ இந்த ஜபம் முடியும், எப்போ இந்த வழிபாடு முடியும் என்று நாம் நேரத்தை பார்த்து கொண்டிருப்பவர்களாக இருக்கிறோம். காரணம், நமக்கு ஆர்வம் இல்லை. ஆனால் வேறு பல காரியங்களில் நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறோம். அனைத்திற்கும் மேலாக ஆண்டவர் மீது நாம் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அனைத்திற்கும் மேலாக நாம் இறை வழிபாடு, இறை வேண்டல், இதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மற்ற அனைத்தும் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எனவே அந்த ஆர்வம் கூட ஒரு கடவுளுடைய ஒரு கொடை தான். ஆண்டவரே, எனக்கு இறை வேண்டல் ஆர்வத்தை தாரும் என்று நாம் தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுகின்ற பொழுது அவர் நமக்கு ஜப ஆர்வம், ஜப ஊக்கம் என்னும் கொடைகளை தருவார். எத்தனை பேர் தூய ஆவியாரிடம் இந்த ஜப ஆர்வம், இறைவேண்டல் ஊக்கம் என்னும் கொடைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிறார். நாமும் ஆண்டவரிடம், ஆண்டவரே எங்களுக்கு இறைவேண்டல் ஆர்வத்தை தாரும் என்று மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.